ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டினா என்ன, ஒரு வெப்சைட்டில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை யூசர் இன்டர்ஃபேஸ் ரெட்ரஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறோன்னா, ஒரு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸை டெவலப்பர் பேக்ரவுண்டில் நிறைய கோட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணி தான் ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுவாங்க யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு யூஆர்எலை மட்டும் வச்சு அந்த வெப்சைட்டை ஃபுல்லாகவே எந்த ஒரு கோடுமே இல்லாமல் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ அதுதான் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதனுடைய மேஜர் இம்பேக்ட், ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக்கர் ஒரு வெப் அப்ளிகேஷனில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, ஸோ அவர் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூசரை அவர் எந்த வெப்சைட்டுக்கெலாம் ரீடைரக்ட் பண்ண வைக்கிறாரோ பண்ண வச்சுக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே அட்டாக்கர் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு மீடியமான சிவியாரிட்டி இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி தான். இந்த கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டியை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதனுடைய இன்னொன்று ஒரு மேஜரான இம்பேக்ட் என்னென்னா, இப்போ ஒரு அட்டாக்கர் ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப் அப்ளிகேஷனில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, ஸோ அவர் என்ன பண்ணலாம்னா கீ ஸ்ட்ரோக் பண்ணலாம். அதாவது ஒரு யூசர் அவருடைய இமெயில் யூசர் நேமில் இமெயில் போடுவார், பாஸ்வேர்டில் அவருடைய பாஸ்வேர்டு போடுவார். ஸோ அதை அந்த அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா, இன்விசிபிளாக அந்த யூசரோட என்னென்னலாம் டைப் பண்ணுறாரோ, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டாக்கருக்கு போயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கர் ஈஸியாகவே அந்த யூசரோட அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணிடுவார். ஸோ இது நார்மலாக இதுவே ஒரு பேங்கிங் வெப்சைட்டாக இருந்ததுன்னா, ஸோ அதில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா, ஸோ அதில் அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா, இப்போது கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த அட்டாக்கருக்கு கீ ஸ்ட்ரோக் மூலிமா போயிடும். ஸோ இதனால் அந்த அட்டாக்கர் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு மீடியமான சிவியாரிட்டி இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி தான். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூடியூப் சேனலு. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் பக் பவுண்டி ரிலேட்டடாக, எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ரிலேட்டடாக எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் மேனுவலாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலையுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் வல்னரபிலிட்டி, பக் பவுண்டிலாம் நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்கள் ஸ்கில்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனல்ஸில் இருக்கிற வீடியோஸ் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வல்னரபிளான வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ demo.testpire.netன்ற வல்னரபிள் சைட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெப்சைட்டில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த யூஆர்எலை காப்பி பண்ணுறேன். அந்த ஹோஸ்ட்டை நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணுறேன். அந்த வெப்சைட்டோட ஹோஸ்ட் அட்ரஸை நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணுறேன். இது HTML டேகு. ஸோ இது நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டைட்டில் கொடுத்துருக்குறேன். H1 டேக்கில் டைட்டில் கொடுத்துருக்குறேன், கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஐஃப்ரேம் கொடுத்துருக்குறேன். ஸோ அங்கே சோர்ஸில் என்ன பண்ணேன்னா, நான் காப்பி பண்ண யூஆர்எலை பேஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ clickjacking.html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த HTML டேக். ஐஃப்ரேமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சோர்ஸில் அந்த யூஆர்எலை கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய ஃபயர்பாக்ஸில் நான் என்ன பண்ணேன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேஜ் எனக்கு அப்படியே க்ளோன் ஆகுது இதில். ஸோ ஆக்சுவலி ரியல் டைமில் இப்படி ஆகவே கூடாது. ஸோ இதுவே ஒரு வல்னரபிள் தான். இதுதான் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாகவே இது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இப்போது அந்த அட்டாக்கர் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த
வல்னரபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணி வேறு ஒரு யூசருக்கு வந்து ஷேர் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாகவே அந்த வெப்சைட் வந்து அட்டாக்கர் கண்ட்ரோலுக்கு போய்டும். ஆனால் வந்து அவருக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து கிளிக் ஜாக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதாவது வந்து ஹைஜாக் பண்ணியிருக்குது இந்த வெப்சைட்டில், அட்டாக்கர் வந்து ஹைஜாக் பண்ணி தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. தெரியாமல் அந்த யூசர் என்ன பண்ணுவார்னா கிளிக் பண்ணி அவருடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாரு. அதாவது ஒரு ரியல் வெப்சைட்டில் ஒரு பேங்கிங் சைட்டாக இருக்கட்டும், அப்படின்னா நார்மல் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும். ஸோ அவருடைய இன்புட்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த அட்டாக்கர் கண்ட்ரோலில் தானே அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா அந்த அட்டாக்கர் அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அழகாக அந்த யூசரோட அக்கௌண்ட்டையே வந்து ஹேக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் இந்த கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டியில். நீங்களும் வந்து இது போல் அந்த HTML டேக்கில் ஐஃப்ரேம் டேக்கில் சோர்ஸில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்து இந்த அந்த சோர்ஸில் வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டை வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய URL வந்து நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. ஸோ அப்படி காப்பி பண்ணி போடும்போது இது போல் வந்ததுன்னா கண்டிப்பாக ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே வந்து ஸ்டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டினா என்ன, ஒரு வெப்சைட்டில் கிளிக் ஜாக்கிங் வல்னரபிலிட்டி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.